ஈஸ்வரி ஆடின ஆட்டத்துக்கு பதிலடி கொடுத்த ராதிகா திருந்தாத சொழியனை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கோபி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வகையில் தன்னுடைய கணவர் இல்லாததுனால தன்னுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் ராதிகாவோட அம்மா பேசின வார்த்தைகள் எல்லாமே ஈஸ்வரியை ரொம்பவே காயப்படுத்திருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியா ராதிகாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. உடனே ராதிகாவுமே நீ செஞ்சது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மாவை திட்டாங்க. இதை தொடர்ந்து ராதிகா பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருந்த ஈஸ்வரிக்கிட்ட என்னோட அம்மா பேசுனது ரொம்பவே தப்பான வார்த்தைகள் தான், அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஊர் என்ன சொல்லுது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டாம், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் படுத்துகிற விதமாக பேசுகிறாங்க. இப்படி ராதிகா பேசிக்கிட்டு இருக்கிறத அங்கே நின்று பார்த்த பாக்கியா, ஜெனி அண்டு செல்வி இந்த மாதிரி எல்லாருமே ராதிகாவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப ராதிகா ஈஸ்வரி இதுவரை ஆடின ஆட்டத்துக்கு மொத்தமாக பதிலடி கொடுக்குற விதமாக பேசிடுறாங்க. அதாவது நானும் கோபியை கல்யாணம் செஞ்சப்போ இந்த ஊரை நினச்சி தான் நீங்கள் என்ன திட்டுனீங்க, அதே மாதிரி வயிற்றில் குழந்தை இருக்கும்போதும் இந்த ஊர் என்ன சொல்லுமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நீங்கள் என்ன காயப்படுத்துனீங்க, என்னோட குழந்தையும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்படி ஊர் என்ன சொல்லும்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையுமே வச்சு நீங்கள் எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிக்காமல் நீங்கள் வளர்ந்த விதத்தை வச்சு எங்களை பேசுனீங்க. ஆனால் இப்போது உங்களுக்குன்னு ஒன்று வரும்போது இந்த ஊர் சொல்கிறது எதுவுமே காதில் வாங்கிக்காத அளவுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுல. இதுதான் உலகம், இனியாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த மாதிரியாகவும் இந்த ஊருக்காக நம்ம வாழக்கூடாது, நமக்கு என்ன தோணுதோ நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதை நினச்சி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு ராதிகா கிளம்புறாங்க. ஆனால் தன்னுடைய அத்தையை பார்த்து நீங்கள் இப்படி பேசுனது தப்பு தான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ராதிகா கிட்ட பாக்கியா சண்டை போடுறாங்க. ஆனால் ராதிகா நான் பேசினதில் எந்த தப்பும் இல்லை, அவங்க பண்ணின விஷயத்த நாம் சொல்லி தான் ஆகணும், இல்லைனா மறுபடியும் இதே மாதிரி எதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள நான் திருத்த முடியாது, அதனால் சில விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு போக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராதிகா கிளம்பிடுறாங்க. இது தொடர்ந்து செழியன் மறுபடியும் ஆஃபீஸ் பிரச்சனையை நினச்சி குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா ஓவராக குடித்ததுனால செழியனை கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கோபி இருந்தாலும் இவருடைய பிள்ளை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப செழியனுமே திருந்தாமல் எதனா ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு குடிச்சிக்கிட்டே வராரு. இது எல்லாத்தையும் பாக்கியா எப்படி சமாளித்து இந்த குடும்பத்தையும் ஹோட்டலையும் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சவாலாக பாக்கியாவுக்கு இருக்க போகுது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், ராதிகா ஈஸ்வரி கிட்ட பேசின வார்த்தைகள் சரியா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.